என்ன இது ஸ்னாப்சாட் கூட அப்டேட் ஆக மாட்டேங்குது. என்ன ஊரோ இது? யோ நைனா உனக்கு இருக்கியா? ஏ गाइस இங்க பாருங்க கோணி பை போட்டு எப்படி காமெடியா போயிட்டு இருக்காங்கன்னு. ஏ அண்ணா கொஞ்சம் இவங்களை கூப்பிடுறேன், பேசும்போது நல்லா தமாஷா இருக்கும். ஏ வில்லேஜ் गाइस கோணியை மட்டும் எங்க போறீங்க? நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? கட்டி போட்டதுக்கே பாத்தீங்கன்னா எப்படி? கொஞ்சம் நின்னு பேசிட்டு போங்க. நாங்க நின்னு பேசணும்னா வேற மாதிரி ஆயிரும். போயிருங்க. எங்க நில்லுங்க பாப்போம். இங்க போடுறா முறைக்கிறத. என்ன வேற மாதிரி ஏறுன்னு சொன்னீங்க? எங்க சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அதுக்கு தானே சாக்கு போய் கொண்டு வந்திருக்கோம். நீ ஆரம்பிடா பாண்டி. என்ன எங்களை கல்லாட அடிக்க பாக்குறீங்களா? வேணா, தேவையில்லாத பிரச்சனையாயிரும். சீச்சி, இந்த கல்லால் அடிக்கிற அளவுக்கு நாங்க அவ்வளவு மோசமானவங்க இல்ல. இல்ல நாங்க அதை விட மோசமானவங்க. வீசுதா பாண்டி கல்ல. Nada vai me parar, já que tu perdeu, supera. Tira a mão de mim, vacilão, vê se me erra, eu vou sair. Vou curtir, vou zoar, dançar a beça. Com minhas amigas eu vou pro baile de favela. ஏய் வீரா ஓடுறா. ஏய் வீரா வா வா. Tag segue o pé, 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 E calma que nem chiquita. Nada vai me parar, já que tu perdeu, supera. Tira a mão de mim, vacilão, vê se me erra, eu vou sair. Vou curtir, vou zoar, dançar a beça. Com minhas amigas eu vou pro baile de favela. கடிக்குது. ஐயோ அம்மா கடிக்குது. ஐயோ போ. Já que tu perdeu, supera. Tira a mão de mim, vacilão, vê se me erra, eu vou sair. ஏன் கண்ணு தோட்டத்து பக்கம் போறீங்க? எப்படி வீங்கி இருக்கு பாரு. உங்க அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? பாட்டி இதெல்லாம் வீர வைக்கல சகஜம். பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாம மடியில படுக்க வச்சு தாலாட்டு பாடிட்டு இருக்கீங்க. சரி, தேனி வந்து தானா கடிக்காதே. நீங்க ஏதாவது தேன் கூட்டு மேல கல் எறிஞ்சீங்களா என்ன? பாட்டி அது வந்து பாட்டி நாங்க தனியா தான் நடந்து போயிட்டு இருந்தோம். டக்குன்னு வந்து கடிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாம் விஷம் பிடிச்ச தேனீங்க. வீரா, கடிச்ச இடத்துல எருக்கம்பால் வைக்கிறேன், கொஞ்சம் எரியும், பொறுத்துக்க கண்ணு. நான் பார்க்காத பாடா பாட்டி. நான் சிங்கம் போல ஸ்ட்ரென்த்தா வைங்க. நான் ஒரு பைத்தியக்காரி. என் பேர பசங்களா ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது சுத்தி போடாம விட்டுட்டேன். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணு தொலையணும். துப்புங்க. ஏண்டா பாட்டி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன்? பாட்டி கிட்ட சொன்னா நம்மள வெளியே அனுப்ப மாட்டாங்க. பழிக்கு பழி தீக்க வேணாம். கரெக்ட். இதோட பெரிய பனிஷ்மென்ட் கொடுக்கணும். மாட்டாமலே போயிட்டு போறாங்க. இதே தண்டா 2 நாளா சொல்லிட்டு இருக்க, எங்கடா மாட்டாங்க? ஏன் பாட்டி உங்களை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது ஆடு மாடு கோழி சாணினே இருக்கீங்களே? உங்களுக்கு போரே அடிக்காதா? எப்ப பார்த்தாலும் இந்த தோட்டத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட ஸ்மார்ட் போன் இல்ல, டிவி இல்ல, பாக்குறதுக்கு ஒரு மால் கூட இல்ல. எப்படிதான் இருக்கிறீங்களோ? அதெல்லாம் எதுக்குப்பா? அதெல்லாம் சும்மா பொழுதுபோக்குறது தானே. அங்கெல்லாம் மனுஷனுக்கு மனுஷங்க மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டாங்க. எல்லாம் கையில இருக்க போனை பார்த்து தான் பேசுறாங்க. பாட்டி அது growth பாட்டி. உங்க கிராமம் மாதிரி ஸ்லோ லைஃப் எல்லாம் இல்ல. காலையில சேவல் கூவி எந்திரிக்கிறதுல இருந்து சாயந்தரம் சூரியன் மேற்க வரைகிற வரைக்கும் நேரம் எப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களால போன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லப்பா. பாட்டி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் தானே எங்களை வர வச்சிருக்கீங்க. லேடு போடாம சாணி எழுற வேலையை பாருங்க. சரி வாங்க guys, சிக்னல் எங்க கிடைக்குதுன்னு பாப்போம். பாத்து போங்கப்பா, பூச்சி இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாட்டி.
சிக்னல் கிடைச்சதா கைஸ்? இல்ல அம்மா என்னாச்சு? தெரியல, என்னமோ கடிச்ச மாதிரி இருக்கு. Oh God, it's a Scorpio. பாட்டி என்ன கத்துறீங்க? என்னாச்சு? பாட்டி மானச ஸ்கார்பியோ கடிச்சிச்சு. என்ன கடிச்சது? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ பாட்டி மனச தேள் கடிச்சிருச்சு. தேள் கடிச்சிருச்சா? என்ன கண்ணு, நான் தான் பூச்சி இருக்கும் பார்த்து போங்கன்னு சொன்னேன்ல. எங்க கடிச்சது? சரிம்மா, அடுப்புக்கு பக்கத்துல புளி வச்சு போய் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? புலி? யூ மீன் டைகர்? எல்லாம் காட்டுக்குள்ள தானே இருக்கும். அதெல்லாம் கண்ணு குழம்புல போடுற புளி. அது எப்படி இருக்கும்? பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயோ, எனக்கு என்ன பண்றது? இப்ப என்னால வேகமா வேற போக முடியாது வீடு வரைக்கும். வரா வரா பூச்சாண்டி ரயில் வண்டியில. பசங்க இங்க கொஞ்சம் வாங்க. எதுக்கு? டேய், அவசரத்தை கூப்பிடுறா. என்ன எதுக்கு கேட்டுட்டு இருக்கற? வாடா. என்ன பாட்டி? டேய் பசங்களா, என் பேனை தேள் கடிச்சிருச்சு, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நம்ம ஹாஸ்பிட்டலே போயிடலாம். ஹாஸ்பிட்டலா? என்ன பாட்டி, உங்க பேரனுக்கு சொல்ல மாட்டீங்களா? இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னா 5 மைல்கள் போகணும்னு. அப்படியே போனாலும் உன் பேரனை கையும் காலையும் கட்டி தூக்கிட்டு தான் போகணும். என்னடா சிட்டி பையா, வரியா? உப்பு போட்டு தூக்கிக்கிறேன். ஏய், என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் பேரன் வலியால துடிச்சிட்டு இருக்கான் பாரு, கொஞ்சம் முதலுதவி பண்ணுங்க. நீ என்னமா பண்ற? அடுப்பங்கையில போய் புளி எடுத்துக்கோ. தம்பி, நீ போய் ஒரு கோஸ் தண்ணி கொண்டு வா. அம்மா, வீட்டு திண்ணில சுண்ணாம்பு வச்சிருக்க, எட்டு வந்துறியா? எரியுது பாட்டி. கொஞ்சம் பொறுத்துக்க கண்ணு, சரியாயிரும். உங்களெல்லாம் யார் வெளியே போச்சு சொன்னது? இனிமேல் நீ கேட்காம வெளியில போய் பாருங்க, பேசிக்கிறவங்களே. இரு, நான் போய் மருத்துவ வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். பா, இவங்களை கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் போய் மருத்துவ வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். தம்பிங்களா, இது ஒன்றும் உங்க சிட்டி கிடையாது, ஓடி ஆடி விளாடுறதுக்கு. இது கிராமம். இங்க பாம்பு இருக்கும், வண்டு இருக்கும், தேள் இருக்கும், பூரான் இருக்கும். அதை விட மோசமா நாங்க இருப்போம், அதனால பார்த்து நடந்துக்கோங்க. தேங்க்ஸ். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஆனா நீங்க எங்களை ஹர்ட் பண்ணிருக்கீங்க, அது கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்போம். பழிக்கு பழி. உங்களை குஜிலி மஸ்ட் பண்ணாவும் விட மாட்டோம். ஏய், பாட்டி வீட்டுக்கு வந்தோமா 2 வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ரிவெஞ்ச் ஆரஞ்சுன்னா பேசிட்டு இருந்தீங்க. தேள் கடிச்சது, தேனி கடிச்சது, அப்புறம் என்னெல்லாம் கடிக்கும்னு எங்களுக்கே தெரியாது. ஏன் இவன் கூட உங்களை எல்லாம் கடிச்சு வச்சிருவான், பார்த்துட்டு இருக்கோங்க. சோளத்தை தூக்கிட்டு வந்த? அதுவா, அந்த ஆளு வீடு பத்தி எரியுதுன்னு சொன்னேன். அவன் ஐயோ ஐயோ ஓடுற கேப்ல நான் அதை ஆட்டையை போட்டு வந்துட்டேன். திருட்டு கலையில ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லடா. பாராட்டு வேணாம், பாராட்டு வேணாம். அப்படிங்களா சார்? அண்ணே, என்னடா நொண்ணே, நான் பதிலடிச்சு ஓடும்போதே சொல்லிட்டாங்கடா அதெல்லாம் பொய்னு. இங்க வந்து பார்த்தா இந்த திருட்டு வேலை நடந்துக்கதாடா ராஸ்கல். யாரு? தோ வங்கதான். பஞ்சாயத்தை கூட்டி கட்டி வச்சு அப்பா அம்மா வர சொல்லி 10,000 ரூபாய் வசூல் பண்ணல. நான் சோளக்காட்டு சோனமுத்து இல்ல. எல்லாம் ஓடுங்க. டேய் வாங்கடா, வேண்டாம், அவங்கள விடக்கூடாது, புடிச்சு கட்டி வைக்கணும். ஓடுறாங்க, புடிங்க புடிங்க. இந்த சோளக்காட்டு சோனமுத்தை விரட்டிடுவேன். என்ன நடக்குறீங்க? சிக்கிருவோமா இந்த சில்லா இல்லைங்க. இந்த சில்லு வண்டிங்க சிக்க மாட்டோம். சேரன் எக்ஸ்பிரஸ் நிக்காதே. டேய், இது முத்துநகர் எக்ஸ்பிரஸ். இந்த சோளமுத்தா குட்டிக்காம விட மாட்டேன். சேரன் எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ். எங்களை மீறி நீ ஓடிடுவியா நீ? சோளக்காட்டு சோன என சும்மா நினைச்சியா நீ? யாங்கன்னா யாரு? ஏய்,
கட்டுங்கடா, கயிறு எடுத்துட்டு வாங்கடா, கட்டுங்கடா அவங்கள. என்னன்னு பாத்துருவோம் இன்னைக்கு. மாட்டினதெல்லாம் இருக்கட்டும், அங்க ஏதோ கருகருன்னு ஒரு உருவம் தெரியுதே, அது என்னது? டேய், காட்டியான ஊருக்குள்ள பூந்துருச்சுடா. ஓடுங்கடா, வளைஞ்சு ஓடுங்க. ஏய் ஓடுங்கடா, ரொம்ப வேகமா வருது. நம்மள புடிச்சது நசுக்கி. பின்னங்கால் படலரிக்க ஓடுங்கள். வேகம் வீரா, வேகம். ஏய் நம்மள விடாதாட்டு தெரியுதடா. ஐயோ ஓடுங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.